பணத்தை எல்லாம் சுற்றி பார்த்து கொண்டு வருகின்ற போது என்னுடைய கண்ணுக்கு தோற்றமா தெரிவது வெள்ளலி கொட்டங்களாக விட்டது. வரிசை வரிசையாகவும் சாரதாரையாகவும் ஒன்று கூடி ஒற்றுமையாக சென்றடைவதை நான் கண்ணால கண்டேன். ஆனா என் கண்ணுக்கு தெரிந்தது அது. நீ என்ன பார்த்தப்பா வனத்தை பார்க்கும்போது? அதேதான் எனக்கு அதேதான் தெரியுது. நீ அதான் பார்த்த? ஆமா. சரிப்பா, சரி, நல்லதுப்பா. எங்கு பார்த்தாலும் மனவாங்கான இடமாக இருக்கிறது. இத்தனை ஆண்டு காலமாக 9 ஆண்டு காலம். அந்த 9 ஆண்டு காலத்திலே நாம காய்கனி வகைகளை எல்லாம் பறித்துக் கொண்டு நீங்கள் கொடுக்காத என்னிடத்துல அது பாஞ்சாலி இடத்துல நான் கொடுக்க அதை பகிர்ந்து நம்ம இவர் ராஜாக்களுக்கு பாஞ்சாலி கொடுக்கும் போது அதையெல்லாம் புசித்து நாம இதுவரையில வாழ்க்கை செய்தோம். ஆனா இந்த பாலைவனமாகப்பட்டது எங்கு பார்த்தாலும் ஒரே மணல் பாங்கான இடமாக இருக்கிறது. ஒரு செடி பசேன் என்று சொல்லக்கூடியது பசுமை என்பது ஒன்றுமில்லை. அதனால இந்த வனத்துல நம்ம வாசம் செய்வதற்கு ஒன்று வழி தெரியல. என்ன செய்யலாம்? நீங்க சொன்னா சரி, உங்க பிரகாரம் நாங்க வரோம். என்ன செய்யலாம்? சரி, அன்றாடு நம்மளை காத்து வர வேண்டியான கடவுள் இருக்கிறார். அவரை நாம தியானம் செய்து அவரை அழைத்து அதுக்கு தகுந்த வழி என்ன என்று சொல்லி கேட்டால் அவர் வழி காட்டுவார். அவர் நினைக்கலாம் தானே? சரி, சுவாமி வாராணி வாராணி ராமா வாய்குந்தா விட்டு வாராணி வாராணி ராமா தம்பி, வழக்கம் போல காலையிலே எழுந்த உடனே காலை கடன் முடித்துக் கொண்டு சாணபானங்கள் செய்துவிட்டு ஆண்டவரை வழிபடுவது வழக்கம். அந்த வழக்கத்தின் மாறுதலாக இப்போது ஆண்டவரை துதி செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய அம்சமாக ஆண்டவர் எந்த ரூபத்திலையும் வரலாம். நாம நினைக்குவது ஆண்டவரை தான் நினைக்கிறோம். கஷ்டம் என்று வந்த போது கடவுளை நினைக்கிறோம். ஆனா கடவுளை நினைக்கும் போது கற்பூரம் நமக்கு செலவு. ஆனா கஷ்டன்றது வல்லனா கடவுளை நாம நினைப்போதும் இல்லை, கற்பூரம் செலவும் இல்லை. ஆனா கஷ்டம் இல்லாத ஒரு மனிதனும் இல்லை. அதனால கஷ்டம் என்று வந்த போது கடவுளை நினைத்தும் கடவுளாகப்பட்டவர் கடவுளே வரலாம். கடவுளாக அம்சமாக அவர் எந்த ரூபத்திலும் வரலாம். அவர் வந்த பிறகு நம்ம ஆலோசனை பேசலாம்.